அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்லம் டிப்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஒரு வேஸ்டான பாட்டிலை யூஸ் பண்ணி இன்றைக்கி ரொம்பவே அழகான ஒரு பாட்டில் கிராஃப்ட் தான் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம க்ளே வச்சு பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியில் ஒயிட் ஃபெவிகால் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சமாக இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டிஷ்யூ பேப்பர் இருக்கு இல்லையா, அதில் ஒரு 2-3 டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த பாட்டிலில் வந்துட்டு இந்த ஒயிட் ஃபெவிகால் அந்த தண்ணியோடு மிக்ஸ் பண்ண அந்த லிக்யூடை வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இந்த டிஷ்யூவை அது மேலே போட்டு இந்த பாட்டில் ஃபுல்லாகவுமே நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ டிஷ்யூ பேப்பரை சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஒட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கிளாஸ் பாட்டில் மேலே அப்படியே நம்ம பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த பெயிண்ட் வந்து நிற்காது, நமக்கு பிடிச்ச மாதிரி பெயிண்ட் பண்ணவும் முடியாது. அதனால் இந்த ஸ்டெப் நம்ம பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு பிடிச்ச மாதிரி இதில் நம்ம பெயிண்ட் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு அந்த லிக்யூட் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே அது மேலே வந்து இந்த டிஷ்யூ போட்டுட்டு அது அப்படியே அந்த ப்ரஷ்ஷை வந்து இது மேலே அப்படி வச்சு எடுத்தோம் அப்படின்னாக்கா அழகாக வந்து ஒட்டிடும். இப்போ நான் இந்த பாட்டில் ஃபுல்லாகவுமே ஒட்டிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக ஒட்டி ஆச்சு. கொஞ்சம் ஈரமாக இருக்கு இல்லையா, இது காயட்டும். இது காயக்கூடிய அந்த கேப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து க்ளே வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து மோல்டு வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இந்த மோல்டில் தான் இன்றைக்கி வந்து அந்த பூ எல்லாமே செய்ய போகிறேன். நீங்கள் வந்துட்டு பூ எல்லாமே நம்ம மோல்டு இல்லாமல் கூட செய்யலாம். ஃபர்ஸ்ட் நான் இந்த மோல்டு வாங்கியிருக்கேன், அதனால் இதை யூஸ் பண்ணி பார்க்குறேன். இந்த மோல்டு முதல்ல நம்ம வந்துட்டு நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுற பவுடர் இருக்கு இல்லையா, அது இல்லை மைதா மாவு ஏதாவது இதில் வந்து டஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என் கையில் இருக்கிறது ஃபெவிக்ரில் கம்பெனியில் நான் வந்துட்டு வாங்கின க்ளே தான் வச்சுருக்கேன். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா அழகாக வந்துட்டு ஒரு கிட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் 2 சைடில் வந்துட்டு 2 பீஸ் இருக்கு இல்லையா, இது ரெண்டுமே நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து க்ளே வந்து ரெடி ஆகிடும். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்துட்டு இந்த கிராஃப்ட்லாம் முன்னாடியே பண்ணிட்டேன், இப்போ தான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். பட் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து உங்களுக்கு லூஸில் கூட கிடைக்கும். ஸோ 2 பேக்கெட் தனியாக கூட கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வேண்டாலும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்துட்டு லாக்டவுனுக்கு முன்னாடி வாங்கினது. ஸோ இப்போ தான் வந்து இந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். இது ரெண்டுமே சம பங்கு எடுத்துக்கிட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். யூஸ் பண்ணாமல் இருக்கிறத நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு கவருக்குள்ளே போட்டு நம்ம வச்சிட்டோம் அப்படின்னாக்கா அது வந்து கெட்டு போகாது, காஞ்சி போகாமல் இருக்கும். இல்லை நீங்கள் அப்படியே வச்சிங்கன்னா காஞ்சி போயிடும். இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிடணும். இதை நம்ம எடுத்து வைக்க முடியாது. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம கையில் கொஞ்சம் பவுடர் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக எடுத்து நம்ம இந்த மோல்டுக்குள்ளே வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணி ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி ப்ரெஸ் பண்ணி அப்படியே எடுத்தோம் அப்படின்னாக்கா அழகான ஒரு பூ வந்து நமக்கு கிடச்சிடுது. இந்த மோல்டு பார்த்திங்கன்னா இதுவுமே நான் வந்துட்டு ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். மோல்டோட ரேட் அது எல்லாமே வந்துட்டு எனக்கு இப்போ சரியாக ஞாபகம் இல்லை. நான் வேணால் லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யாருக்காவது ஐடியா இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். இது இல்லாமல் நமக்கு லீஃப் எல்லாம் வேணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி நீங்கள் சப்பாத்தி மாதிரி அதை வளர்த்திட்டு லீஃப் ஷேப்க்கு அதெல்லாமே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நமக்கு தேவையான ஷேப்க்கு அழகாக நம்ம இதை ப்ரெஸ் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குது இதை வந்துட்டு நம்ம ரெடி பண்ணுறது. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த நைஃப் வச்சு நான் அந்த லீஃபோட அந்த டெக்ஸ்சர் வந்து இதில் போட்டுக்கிறேன். இது போல் நம்ம நிறைய ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து நிறைய பூக்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாமே இந்த மோல்டில் இருந்து ரெடி பண்ணி எடுத்தது தான். அது இல்லாமல் கொஞ்சம் கொடிகள் அதெல்லாம் தேவைப்படும் இல்லையா, அதுக்கெல்லாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நம்ம பிரித்த அந்த 2 பேக்கெட் க்ளேக்கு வந்துட்டு இவ்வளோ வந்து செய்ய வந்திருக்கு. இந்த குட்டியான பாட்டிலுக்கு வந்து இவ்வளோ தேவை கிடையாது. பட் வந்து நம்ம பிரித்து மிக்ஸ் பண்ணியாச்சு அப்படிங்கிறதுனால எல்லாத்தையுமே வந்து பூ லீஃப் அதெல்லாமே செஞ்சுட்டேன். இதில் வச்சது போக மீதியை வந்து ட்ரை ஆக்கி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒட்ட ஆரம்பிச்சிட்டேன். இந்த டிஷ்யூ வந்து நல்லா காஞ்சிடுச்சு. அடுத்து நம்ம ஒயிட் ஃபெவிகால் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஸோ அது மேலே நம்ம வந்து க்ளே வந்து கொஞ்சம் ஈரம் இருக்கும் போதே ஒட்டணும் அப்படின்னாக்கா நல்லா செட் ஆகிக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்பில் அழகாக நம்ம ஈரம் இருக்கும் போதே நம்ம வந்து ப்ரெஸ் கொடுத்து அழகாக ஒட்டி விடலாம். இப்போ இந்த பாட்டில் கிராஃப்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த சைடு தான் வந்து ஃப்ரண்ட் போர்ஷனாக நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அதனால் இந்த சைடில் தான் ரொம்ப அதிகமான டெக்கரேட்டிங் நம்ம பண்ண போகிறோம். அதனால் இந்த சைடை ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு என்னென்ன ஒட்டணும்னு தோணுதோ அது எல்லாத்தையுமே இந்த ஃப்ரண்ட் சைடில் அழகாக ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி பூக்கள் எல்லாமே ஒட்டுறேன்.
இப்போ வந்து இது காயாமல் இருக்கிறதுனால நம்ம வந்து இதை ஃபெவிகால், அதாவது ஒயிட் ஃபெவிகால் வச்சு ஒட்டலாம். இது வந்து காஞ்சி நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா ஒயிட் ஃபெவிகால் வச்சு ஒட்ட முடியாது. அப்போ வந்து நம்ம ஹாட் க்ளூ வச்சு ஒட்டிக்கலாம். இப்போ நமக்கு ஈரம் இருக்கிறதுனால நான் வந்து ஒயிட் ஃபெவிகால் வச்சுட்டு அப்படி நெருக்கமாக நிறைய பூக்கள், லீஃப் அது எல்லாமே ஒட்டுறேன். இடையில குட்டி பூக்கள் எல்லாமே ஒட்டுறேன். கொஞ்சம் இந்த ஃப்ரண்ட் சைடை வந்துட்டு நல்லா அழகாக நம்ம நெருக்கமாக பூக்கள், லீஃப் அதெல்லாமே வச்சு ஒட்டும்போது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் ஒட்டக்கூடிய அந்த லீஃப் எல்லாமே அப்படியே ப்ரெஸ் பண்ணி அந்த பாட்டிலோட ஃபுல்லாக ஒட்டாதீங்க. கொஞ்சம் இப்படி தூக்கிட்டு இருக்க மாதிரி விடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு 3D எஃபெக்டில் அது வந்து கொஞ்சம் அப்படியே தூக்குனா மாதிரி இருக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக எல்லாத்தையுமே ப்ரெஸ் பண்ணி அந்த பாட்டிலோடு சேர்த்து ஒட்டி விடாதீங்க. அடுத்தது இந்த மாதிரி பூக்கள், சின்ன சைஸ், பெரிய சைஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அப்படியே நீங்கள் வச்சு ஒட்டுங்க. நீங்கள் எப்படி ஒட்டினாலுமே கிளேயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு உருட்டி கயிறு மாதிரி வச்சோம் இல்லையா, அது இந்த மாதிரி கொடி மாதிரி நான் வந்து சுற்றி விட்டு ஒரு லுக் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து இந்த மாதிரி ஒயிட் ஃபெவிகால் வச்சு ஒட்டிக்கலாம். இன்னொன்று, யாருக்கெல்லாமே பாட்டிலில் வந்து க்ளே வச்சு பண்ணுற அந்த கிராஃப்ட் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரண்ட் சைடை வந்துட்டு ஃபுல்லாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி நிறையா ஃப்ரண்ட் சைடில் மட்டும்தான் ஒட்டியிருக்கேன். பேக் சைடில் எதுவுமே ஒட்டலை. இவ்வளோ வந்து மீந்திருக்கு. அது எல்லாமே அடுத்தடுத்த கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன பண்ணுறேன்னா, நம்ம வந்துட்டு பிளாக் கலர் பெயிண்ட் வந்து ஃபுல்லாக வந்து அடிச்சுக்கணும். இந்த மாதிரி அந்த டிஷ்யூ பேப்பர், நம்ம க்ளே எல்லாத்துலேயுமே வந்து ஃபுல்லாக பிளாக் கலர் பெயிண்ட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக பிளாக் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து காயட்டும், காஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக வந்து காஞ்சிடுச்சு, கொஞ்சம் நேரத்துலேயே காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கேமல் பிராண்டில் நான் வந்து ஃபேப்ரிக் பெயிண்ட் வச்சுருக்கேன். அதுதான் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கிளிட்டரிங்காக இருக்கும். இப்போ நமக்கு அழகாக தெரியும் பார்க்குறதுக்கு பாட்டில் வந்துட்டு. அதனால நான் இந்த பெயிண்ட் யூஸ் பண்ணுறேன். எல்லா பெயிண்ட்டுமே அப்படியே வந்து மிக்ஸ் பண்ண மாதிரி தான் இப்போ நம்ம கொடுக்க போகிறோம். கொஞ்சம் கோல்டு எல்லாமே அங்கங்கே டச் பண்ணிக்கோங்க. இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பழங்காலத்து ஒரு கலைப்பொருள் மாதிரி தான் நாம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ யூடியூப்லேயுமே ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆன்டிக் பாட்டில் கிராஃப்ட் தான். எனக்குமே இது ரொம்ப பிடிக்கும். ப்ரஷில் லைட்டாக அப்படியே தொட்டுட்டு அப்படியே லைட்டாக அப்ளை பண்ணி விடுங்க. ரொம்ப அடித்த மாதிரி அடிக்க தேவையில்லை. எல்லா பெயிண்ட்டுமே அடித்து முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு கலர் நமக்கு கிடைக்கும் பாருங்கள். அதுதான் வந்துட்டு ஃபைனலான ஒரு லுக். ஸோ இப்போ வந்து க்ரீன் கலர் எடுத்துக்கிட்டு நம்ம லீஃப் அதுக்கு எல்லாமே இந்த க்ரீன் கலரை அங்கங்கே டச் பண்ணி விடலாம். ஆக்சுவலி பிளாக் அண்ட் அந்த கோல்டு கலரே ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா? கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக லீஃப்க்கு எல்லாமே க்ரீன் கலர் அந்த மாதிரி ஷேடர்ஸ் வந்து கொடுக்குறேன். லீஃப் எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அழகாக உங்களுக்கு அந்த ஷேப்க்கு கொண்டு வந்து வைங்க. க்ளே வந்து ஈரமாக இருக்கும்போதே லீஃப், அந்த கொடி அதுக்கு எல்லாமே க்ரீன் கலர் கொடுத்துக்கிட்டேன். அப்புறம் அந்த குட்டி குட்டி பூக்கள் இருக்கு இல்லையா, அதோட அந்த மகரந்தம் அந்த சைடுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லோ கலர், அந்த பூக்களுக்கு எல்லாமே எல்லோ கலர் அண்ட் பிங்க் அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் கொடுத்து ஃபைனலாக ஒரு கலர் வந்தது. ஸோ அதுதான் நீங்கள் வந்துட்டு எண்டில் பார்ப்பீங்க. நிறைய கலர்ஸ் பண்ணி பார்க்கவுமே ரொம்ப அழகாக இருக்குல்ல? ஸோ இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா கலரும் கொஞ்சம் அப்படியே மிங்கிளான மாதிரி ஒரு அவுட்புட் கொண்டு வாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. பாட்டில் வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஒரு சாதாரண வேஸ்ட்டான ஒரு பாட்டில் வந்து ஒரு அழகான ஒரு கலைப்பொருள் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த பாட்டிலை வந்துட்டு அப்படியே நம்ம சிங்கிளாக ஒரு இடத்துல வச்சா கூட எல்லாரோட கண்களும் அதை பார்க்கும். அவ்வளோ ஒரு அழகான ஒரு லுக்கில் இருக்குது. இது நீங்கள் ஃப்ளவர் வேஸாக கூட யூஸ் பண்ணலாம், இல்லைனா அப்படி கூட இந்த பாட்டில் நீங்கள் வைக்கலாம். ரொம்ப யூனிக்கான ஒரு பீஸாக இருக்கும். இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே நம்ம நிறைய ஆன்லைனில் பார்த்துருப்போம். நிறைய விலை போட்டிருப்பாங்க. அது எல்லாமே நிறைய காசு கொடுத்து நம்ம வாங்கிறதுக்கு பதில் சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்மளே ரொம்ப அழகாக ரெடி பண்ணலாம். ரொம்ப அழகான யூனிக்கான பீஸா நமக்கு இது கிடைக்கும்.
எல்லாத்தையுமே விட நம்மளே ரெடி பண்ணது அப்படிங்கிற ஹாப்பினஸ்க்கு அளவே கிடையாது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் போல் லைக் பண்ணுங்கள். இனிமேல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரியப்படுத்துங்க. இது போல் தொடர்ந்து வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.